செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என் உயிரே, என் உயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். என் உயிரே, என் உயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Do not let your hearts be troubled. You trust in God. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, Jesus changed sunset into sunrise. இயேசு சூரியன் மறைவை சூரிய உதயமாக மாற்றினார். நியூ லைஃப், புது வாழ்வை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் தன்னுடைய உயிர்ப்பின் வல்லமையினால். குற்றம் எத்தனை அத்தனை எல்லாம் குணம் என கொள்ளும் குணக்கடல் என்றே மற்றும் நான் நம்பி இங்கு வந்து ஏற்றால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லீர். கற்ற நற்றவர்க்கே அருள்வீரேல் கடையேனின் எந்த கடைத்தலை செல்கேன். உற்ற நல்துணை உமையன்றி அறியேன். இறைவன் குற்றம் தன்னை ஒரு பொருட்டாக கருதுபவர் கிடையாது.
மன்னிப்பது மட்டுமல்லாமல் அந்த குற்றத்தை ஆழ்கடலில் மூழ்க வைத்துவிட்டு மேலே இங்கு மீன் பிடிக்க கூடாது என்று எழுதி வைப்பவராம் கடவுள். குற்றம் தன்னை நாடாது குணம் தன்னை நாடுபவர். பாறைக்குள் தேரை வைத்தாய், தேரைக்கும் நீரை வைத்தாய் என்கின்ற வகையில எல்லாருடைய உள்ளத்திலும் நல்ல குணத்தை இறைவன் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இறைவன் தன்னகத்தே அந்த இரக்கம் அனைத்தையும் கொண்ட குணக்கடல். ஆகவே குற்றத்தை ஒரு பொருட்டாக கருதுபவரும் கிடையாது, அந்த குற்றத்தை குறை சொல்லிக் கொண்டிருப்பவரும் கிடையாது, குற்றம் தன்னை கண்டு கூப்பாடு போடுபவரும் கிடையாது. இறைவனுடைய தனிப்பெரும் கருணை. எனவே அதை நம்பி நான் உன்னிடம் வருகிறேன், ஆனால் நீயோ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாய். ஊதாரி மைந்தன் உமையில அந்த தந்தை அவனை ஒரு திட்டு அல்லது ஒரு ஏச்சு பேச்சு அல்லது குத்தி காட்டுதல் நாம் செய்வது போல அந்த தந்தை செய்பவர் கிடையாது. அதற்கும் மாறாக இந்த மகனுக்குரிய அந்தஸ்தை கொடுப்பார் அல்லவா. வேண்டுமென்றே தன்னுடைய மதியினத்தால் அல்லது நம்ம வழக்கமா பேச்சு வழக்கில் சொல்லுவோம் கொழுப்பு நாள் தந்தையினுடைய உறவை உதறிவிட்டு சென்ற அவனுக்கு வாஞ்சையோடு தந்தையின் அன்பை பரிவை காட்டுகிறார். மகன் என்ற அந்தஸ்தை, புதிய ஆடை, காலுக்கு மிதியடி, கைக்கு மோதிரம் என்று கொடுத்து அந்த மகனுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கின்ற வாஞ்சையுள்ள தந்தையை போல வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லி கற்ற நற்றவர்க்கே அருள்வீரேல். படித்தவங்க பெரியவங்க இவங்களுக்கு தான் நீ அருளை கொடுப்பாயா என்றால் இல்லை. அப்படி கொடுப்பதாக இருந்தால் நான் எந்த மூலை, நான் கடையனேன், கடைசியாக இருக்கின்றேன், நான் எல்லாருக்கும் கடையனாக இருக்கக்கூடிய நான் எங்கே செல்வேன்? உற்ற நல்துணை உமையன்றி அறியேன், நீதான் உற்ற நற்றுணை ஆவாய். இந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், இந்த வெள்ளியனூர் போற வழியில அங்க ஒரு இந்து கோவில் இருக்குது, அங்க மேல ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கிறியா? தெரியலையே அப்படின்னாங்க. வழியில எத்தனை போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் பார்க்க வேணாமா? நல்ல கருத்துக்கள், நல்ல வார்த்தை போட்டிருக்குது, நல்ல வார்த்தைகள் போட்டிருக்கிறார் பெரிய எழுத்துல. நற்றுணை ஆவது நமச்சிவாயமே அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருக்காங்க அந்த இந்து கோவில். போறவங்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தைகள், உனக்கு நற்றுணையாவது இறைவன் என்பதை கொடுக்கின்ற ஒரு தாட் ப்ரோவோக்கிங் வேர்ட்ஸ். நம்ம கோயில பல இடத்துல எழுதி வச்சிருக்கிறோம். நேரா அங்க தேர்முட்டியில பார்த்தீங்கன்னா இரக்கம் கொடுக்க வேண்டும், நல்லவராக இருக்க வேண்டும், காரணங்கள் இவை தேவையில்லை, இவைதான் தேவை என்ற ஒரு பெரிய பட்டியல் 4 வருடத்துக்கு முன்பு அதை எழுதி வைத்தேன். இன்னும் அழையாமல் இருக்கிறது, கலையாமல் இருக்கிறது. எத்தனை பேர் படித்திருப்பார்கள்? நீண்ட பட்டியல். ஏதோ இந்த ஃபாதர் எழுதி வைக்கிறார். எங்க பார்த்தாலும் என்கிட்ட இருந்து முன்னாள் உதவி தந்தை கிண்டல் பண்ணுவார், இப்படி எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் பண்றீங்க, ஒரு நீண்ட வெள்ளை அங்கி போட்டுக்கிறீங்களே, அந்த வெள்ளை அங்கி சும்மா தானே இருக்குது, அந்த வெள்ளை அங்கி பூரா இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்னு எழுதி வச்சுக்கீங்களேன்னுவார், கிண்டல் பண்ணுவார். பார்ப்பவர்களுக்கு இந்த வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த ஒரு கொட்டேஷன், you may be the only Bible which people may read. நீதான் பிறர் படிக்கக்கூடிய ஒரு பைபிளாக இருக்கலாம், அது ஒரே முறையாக கூட இருக்கலாம். அப்பொழுது நீ என்ன நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கிறாய்? நேற்று பிரதர் கூட என்கிட்ட சொன்னார், ஃபாதர் காலையிலிருந்து இரவு வரை அங்கேயில இருக்கிறீங்க, இரவு சாப்பாட்டுக்கு வரும்போது தான் அங்கே கட்டிட்டு உடை மாற்றி கொண்டு வருகிறீர்கள், எப்பொழுதும் இப்படிதான் இருப்பீங்களா? எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பேன். ஏனால் என்னை பார்க்க வருபவர்கள் எந்த வேலை வேணாலும் வருவார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த உடையில் இருந்தால்தான் அந்த குரு என்பதை அவர்கள் உணர முடியும். இவைகள் எல்லாம் ஒரு அடையாளங்கள், நம்முடைய விசுவாசத்தை வெளிக்காட்டுகின்ற பல வகையான அடையாளங்களில், செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று.
அப்படி அந்த அடையாளங்களை எப்படி நான் பிறருக்கு கொடுக்கிறேன்? வழிபாடு ஒரு பெரிய ஒரு நற்செய்தி அறிவிப்பு. திருப்பலிக்கு இணையான ஒரு வழிபாடோ பக்தி முயற்சியோ வேறு எதுவும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஆகவேதான் இந்த திருப்பலியை நாம் மிக மிக உன்னதமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வத்திக்கான் வரைக்கும் இந்த திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. இது என் உடல் என்று உயர்த்தி காட்டப்படுகின்ற உலகத்திலே அவரை உற்று நோக்க வேண்டும் என்பதற்காக. உற்ற நல் துணை உமையன்றி வேறேறும் அறியேன். The goal of religion is not to get us into heaven, but to get heaven into us. Anonymous. ஒரு மதத்தின் குறிக்கோள் நாம் விண்ணகத்துள் நுழைவதல்ல, விண்ணகத்தை மண்ணகத்துள் கொணர்தல். Let your kingdom come. உமது அரசு வருக, உமது ராஜ்யம் வருக என்று கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஜெபிக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆனா விண்ணரசில் தான் எல்லாம் இருக்கக்கூடிய நிறைவை பெறக்கூடிய இடம் அல்ல. எங்கேயும் விண்ணகத்தின் முன் சுவையை நற்கருணையில் பெறுகிறோம், அந்த அருளை ஆசிரை பெறுகிறோம். அதை பெறுகின்ற நாம் பிறருக்கு அதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பகிர்ந்து கொள்ள பெற்ற வாழ்வை, பெற்ற பெருவாழ்வை, பெற்ற ஒளியை, பெற்ற அருளை, பெற்ற ஆசிரை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நற்செய்தி அறிவிப்பு. ஆகவே நான் பெற்ற வாழ்வை எப்படி பிறருக்கு கொடுக்க வேண்டும்? மரியான் சேனையில ஒரு பெரிய கணக்கு போட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கையொப்பமிட்டு மேலிடத்துக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் என்ன செயல் செய்தார்கள் என்பதை. என்ன அர்த்தம்? இவைகளை நாங்கள் மாதா வழியாக இறைவனுக்கு செய்கின்றோம். பிறருக்கு நற்செய்தி அறிவித்தல், மறைக்கல்வி அறிவித்தல், பிள்ளைகளுக்கு ஜெபம் சொல்லிக் கொடுத்தல். இந்த மாதத்திலே வணக்க மாத பக்தி முயற்சிகளை செய்கிறோம். அதற்கு பிள்ளைகளை கூட்டி வருதல். பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இந்த காலத்துல, இந்த மாதத்துல வணக்க மாதத்துல அந்த தேரை தள்ளிக்கிட்டே போகணும். சக்கரம் போட்டிருக்கு, அதுக்கு நீ முந்தி எல்லாம் ஒடியாருது. அந்த ஆசையை உருவாக்குதல். இந்த பிள்ளைகள்லாம் தள்ளணும்னா இன்னைக்கு நான் தள்ளணும் அப்படின்னு வருவாங்க. வர வைக்க வேண்டும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? ஆகவே நாம் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி அவருடைய அருளை பெறுவோம். அவர் எவ்வாறு இயேசுவை கொடுத்தாரோ நாமும் இயேசுவை கொடுக்க வேண்டும். அதுதான் விண்ணக அரசை இங்கே கொண்டு வருதல். அதை நம்முடைய எண்ணமாக கருத்தாக கொள்ள வேண்டும். அது நம்மிலே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது. காரித்தாஸ் கிறிஸ்தி உர்ஜத்மே. The love of Christ urges me to do that. உண்மையான அன்பு இருந்தால் அதை நான் செய்வேன். தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகம் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் இயேசுவை நீ கொடுப்பாய். எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தேசம் இருக்கிறதோ அங்கு திறந்த வழிபாடு செய்ய முடியாது. நோ ஃப்ரீடம். என்ன செய்வாங்க தெரியுமா? சோப்பு விற்கிறவன மாதிரி இந்த நடு ரோட்ல வித்துக்கிட்டு இருப்பாங்க. சோப்பு அல்லது இந்த ஷாம்பு பாக்கெட்ஸ் இதெல்லாம் விற்கிற மாதிரி. தங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் வந்தால் ஒரு ரகசியமாக ஒரு சீட் எடுத்து கொடுப்பாங்க. இந்த வீட்டில் இந்த நேரத்தில் பூசை இருக்குது அல்லது ஜெபக்கூட்டம் இருக்குது, வாங்க. எங்கே இந்த சுதந்திரம் மறுக்கப்படுகிறதோ அங்குதான் இந்த தாகம் அதிகமாக இருக்கும். நிறைய இருக்குதா? தடிக்க விழுந்தா கோவில், பல நேரங்களிலே திருப்பலி. ஆகவே பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற அசட்டைத்தனம் தானே நம்மில் நிறைய இருக்கிறது. விண்ணகத்தை மண்ணகத்துள் கொணர்தல். Christ alone can fill the emptiness of the heart. He alone can give the strength of joy and the joy of living in spite of any limit. கிறிஸ்து ஒருவரே மனித இதய வெறுமையை நிரப்ப வல்லவர். எந்த வரம்புக்குட்பட்டும் வாழ வலிமையும் மகிழ்ச்சியும் தர வல்லவர் அவர் ஒருவரே. அப்படி இதயத்தை அன்பினால் நிரப்ப வேண்டும். கருப்பினாலும் பொறாமையினாலும் சதியினாலும் இன்னும் பல வகையான மாச்சரியங்களால்
அல்ல. ஆச்சரியங்கள்னா எல்லா கெட்ட குணமும் சேர்ந்து. அறம் இல்லாமல் மரம். நான் விரும்புவது அறம் விளைந்ததோ மரம். எரேமியா தீர்க்கதரிசி. இறைவன் நல்லதை விரும்புகிறார், ஆனால் நான் தீயதை நிரப்பிக் கொண்டு வாழ்கிறேன். நம்பிக்கை என்பது அதீதமான கற்பனை அல்ல, நெஞ்சத்தின் நப்பாசை அல்ல, ஆத்மாவின் சரணாகதி அது. சத்தியத்தால் எதுவும் சாத்தியம். இயேசுமா காவியம். நம்பிக்கை என்பது அதீதமான கற்பனை அல்ல. நாட் an utopian world. utopian worldனா கற்பனை உலகம். அதுல எல்லாரும் பறப்போம். இப்படி எது எதெல்லாம் முடியாததோ அந்த கற்பனை உலகத்தில் சாத்தியம். நம்முடைய கனவு அப்படிதான். மாடு கொம்பு இருக்கும், ரக்கை இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும், கனவு காணும். அதீதமான கற்பனை. நெஞ்சத்தின் நப்பாசை. எனக்கு நப்பாசை, எனக்கு எல்லாம் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்ற நப்பாசை, பேராசை அது அல்ல. ஆத்மாவின் சரணாகதி. ஆண்டவரிடம் அவருடைய திருப்பாதத்தில் வந்து அந்த மரியாள் தேர்ந்து கொண்டாரே, அது போன்று நல்ல பங்கை தேர்ந்து கொள்வதுதான் ஆத்மாவின் சரணாகதி. சத்தியத்தால் எதுவும் சாத்தியம், எதுவும் சாத்தியம். அவருடைய ஆடையை தொறுவேன், குணம் பெறுவேன் பெற்றாள். ஆகவே ஆண்டவரிடம் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, I am just a human being that only knows doubts and fears. Open my mind to trust that you love me unconditionally, that every day I awake, breathing heaven on earth, you are waiting just for me. Send the Holy Spirit in others who love me too, who serve to remind me that you are holding a place for me in your embrace, where we shall all be one in love with you and with each other. ஆண்டவராகிய இயேசுவே, அச்சத்தையும் சந்தேகத்தையுமே அறிந்த அற்ப மனிதன் நான். அளவிலாத அன்பினால் என்னை அரவணைக்கிறீர் என்பதை உணர என் சிந்தையை திறந்தருளும். மேலும் ஒவ்வொரு நாளும் மண்ணகத்தில் விண்ணகத்தை சுவாசிக்கவே எழுகிறேன். அதோடு நீர் எனக்காகவே காத்திருக்கிறீர் என்பதை எனக்கு உணர்த்தும். என்னை அன்பு செய்வோர் மீதும் எனக்கு நீர் ஏற்பாடு செய்திருக்கும் வான்வீட்டை நினைவுறுத்துவோர் மீதும் தூய ஆவியானவரை அனுப்பியரிடம் எம்மை உமது அன்பிலே தாங்கியருளும், ஏற்றருளும், அரவணைத்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ, கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கடவுள் படைப்பின் மாட்சிமை. கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கடவுள் படைப்பின் மாட்சிமை. மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.